இக்கா ஹாஸ்பிட்டல்ல எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு தானே, கிளம்பலாம் தானேக்கா? ஆமாண்டா, எல்லாமே எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதா பாக்கி. சரி வாங்க போவோம். இனி நம்ம வீட்டுக்கு தானே போறோம், நம்ம வீட்டுக்கே போயிருமா எப்படி? இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயாச்சும் உங்க முடிவை மாத்திக்கோங்க. தேவையில்லாம எதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நம்ம சண்டை போட்டு நாரிக்கிட்டு கிடக்கணும், அதுக்காண்டி தான் சொல்றேன், சொல்லுறதை கேளுங்க. என்ன சொல்றீங்க? ஏமா லைலா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு. நீ வேணா போறதா இருந்தா போமா, நான் வேணா என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனியாவே போயிட்டு பார்த்துட்டு இருந்துட்டு வாரேன். நான் எத்தனை வாட்டி சொல்றேன், என் மாமியார் கிட்ட பிள்ளைய ஒரு வாட்டி காமிச்சிட்டு மட்டும் வந்துருவோன்னு சொல்லிட்டு. நீங்க என் பேச்சு யாருமே மதிக்க மாட்டேங்கீங்களே என்ன? ஆ. சரிங்க, நீ இதுக்கு மேல உங்க விருப்பம், நாங்க எதுவுமே சொல்லல. ஆமா. சின்ன பண்ணே, எதுக்கு இப்ப நீ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க? ம். அந்த பிள்ளை எதுவும் தப்பா சொல்லல, அங்க போனா மீன் சண்டை வரும்னு சொல்லிட்டு சொல்றான். தப்பா எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல சின்ன பொண்ணு. நீ தான் அவகிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கா. ஆமா. அந்த பிள்ளையை எதுக்கு நீ போட்டு போய் திட்டிக்கிட்டு இருக்கா? ஆ. ஏங்க, நான் எத்தனை வாட்டிங்க சொல்றாங்க போகணும் போகணும்னு சொல்லிட்டு, பின்ன எல்லாருமே இதே கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு எவ்வளவு நேரம் தான் நானும் பொறுமையா இருக்கிறது? எனக்கு அங்க போகணும்னா போகணும் தான். இப்ப போலாமா வேண்டாமா அதை முதல்ல சொல்லுங்க. சும்மா ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஆ. லைலா, எங்க அக்கா அங்க போயிட்டு அசிங்கப்படணும்னு முடிவு பண்ணிட்டா, நீ எதுக்கு தலையை குனிஞ்சு இருக்கா? வா நம்ம போவோம். எங்க அக்கா தான் அங்க போயிட்டு தலையை குனிஞ்சுட்டு நின்றுட்டு வருவா. நான் சொல்றது நடக்கல, நானும் மொட்டை அடிச்சுக்கிற பாருங்கக்கா. உன் நாத்தனார் பத்தி எனக்கே தெரியுது, உனக்கு தெரியல. ஆமா. நான் ஒன்னும் அவளுக்காண்டி போகல, என் மாமியாருக்காண்டி தானே போறேன். பரவாயில்ல, இதுக்கு மேல உனக்கு திருத்தே முடியாது. நீ வா லைலா, நம்ம போவோம். சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ற நீ? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். யாரு தான் நான் சொல்றது கேக்கீங்க. சரி வா போவோம். ஏட்டி சத்தியா, இந்த பூனைய பாருட்டி எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழுது போல. ஆமாட்டி ஆமா. ஒரு நாள் குளிப்பாட்டாத, ஒரு நாள் அந்த பூனைய கொஞ்சாத, திடீர்னு வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீரு. இன்னைக்கு என்ன அந்த பூனைய வச்சு உனக்கு ஸ்டேட்டஸ் போடணுமா இல்ல இன்ஸ்டால ஸ்டோரி போடணுமா? என்ன சொல்லு. உனக்கு நான் தானே இழிச்சவாயி, நான் தானே உனக்கு போட்டோ எடுத்து கொடுக்கணும். சொல்லிட்டி சொல்லி என்ன பண்ணணும் சொல்லி. அதுக்கு தானே இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா? ஏட்டி, நான் அந்த பூனை எவ்வளவு அழகா இருக்குன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏண்டி என்கிட்ட சண்டைக்கு வரவ? பின்ன என்னடி, நீ ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கியா? ஏடி, நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன்டி, நான் உன்கிட்ட ஒத்துமையே இருப்பேன்டி. சரி சரி, பாப்போம் பாப்போம். ஏமாக்கா. ஏம்மா, எப்பமா வந்தா? நீங்க ரெண்டு பேரும் உங்க பாட்டியே சம்மட்டி தள்ளுனீங்கல்ல, உங்க பாட்டி இடுப்பு முறிஞ்சு இந்த பெட்டு மேல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பமே வந்துட்டேன், இப்பதான் உங்க பாட்டியை வெளியே அனுப்பி விட்டுருக்கேன். ஆமா. ஏம்மா, நான் இல்லம்மா, இந்த சோனி தான் இந்த மாதிரி பண்ணா. ஏ சோனி, கொஞ்ச நாள் சும்மா இருக்க மாட்டியாடி நீ கையங்காலையும் வச்சுக்கிட்டு? ஏமா, இவ தாம யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தா, அதை தாம கேட்டேன். இவ பாட்டி மேல என்ன தள்ளி விட்டுட்டாமா, நான் எதுவுமே பண்ணலமா. ஏமா, இவ பொய் சொல்றா. இப்பந்தான் பார்த்தேன், ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, உடனே சண்டைய ஆரம்பிக்காளுங்க. என்னத்த சொல்றது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சின்ன பொண்ணு வராடி வீட்டுக்கு? ஆமா, குழந்தை தூக்கிட்டு வரா. நீங்க வரீங்களா எப்படி? வசந்தி வீட்டுல இருந்து பாப்போம். இங்கன்னு கூட்டிட்டு வர முடியாதுல்ல? யாமோ கூட்டிட்டு வர முடியாது, வாங்கப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் குழந்தைய. ஏட்டி, அங்க வசந்தி வீடு இருக்கு, அங்கதான் அவங்க மாமியார் வீடு இருக்கு, மாமியார் கிட்ட காட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே நம்மளும் பார்த்துட்டு வருவண்டி, வாங்க சரியா? நமக்கு கறி இங்க வரைக்கும் தூக்கிட்டு வர முடியுமா? பச்சை பிள்ளைய 2 நாள் தானே ஆயிருக்கு, அங்கனி இங்கனி அழைச்சி போட்டுட்டு இருக்க முடியாதுடி குழந்தைய. அப்படி சொல்லுமா, இவளுக்கு எதுவுமே தெரியாது. எம்மா எம்மா, நான் வரேன், என்ன கூட்டிட்டு போமா? சரி மக்கா, வாங்க போவோம். நான் போயிட்டு வசந்தி கிட்ட ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா? வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போவோம். உங்க பாட்டி வந்தா சொல்லு, அதுக்குள்ளேயே உங்க பாட்டியை திரும்பியே சமட்டி கீழே தள்ளிடாதீங்க. எம்மா, உனக்கு பாட்டி கீழே விழுந்தது சந்தோஷமா இருக்கு அப்படித்தானே? எட்டி சத்திய வாயு மூடுட்டி, உன் பாட்டி கிட்ட காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான் நானு. சரி சரி, இழிச்சது போதும். உங்க பாட்டி வந்தா சொல்லு, அம்மா வசந்தி அத்தை வீட்டு வரைக்கும் பேருக்கா அப்படின்னு சொல்லிடு சரியா? சரிம்மா. ஐயா ஜாலி, நானும் வெளியே போறேன். லில்லி, சொல் பேச்சு கேளு. இந்த மாதிரி எகிரி எகிரி குதிச்சுட்டு இருந்தானா அதுக்கப்புறமா உன்ன நான் கூட்டிக்கிட்டே போக மாட்டேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அத்தை குழந்தைய நீ பார்க்கவே முடியாது. ஆமா, சொல்லிட்டேன். சரி சரி, சும்மாதான் சொன்னேன், அழுக ஆரம்பிக்காத. உடனே அழுக ஆரம்பிச்சிருவா. ஆமா இவ. சரி சரி, கூட்டிக்கிட்டு போறேன். நம்ம போயிட்டு சின்ன பொண்ணு அத்தைக்கு பையன் பிறந்திருக்கால, நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு, பழம், பொம்மை எல்லாம் வாங்கிட்டு போவோம் தம்பிக்கு. லில்லிக்கும் ஒரு பொம்மை அதுல. அம்மா, உண்மையாவும் சொல்ற? ஆமா லில்லி, உனக்கு ஒரு ட்ரெஸ், உனக்கு ஒரு பொம்மை சரியா? சரிம்மா. வசந்தி, வசந்தி. ஏக்கா, உள்ளதான் இருக்க, வாங்க.
என்ன வசந்தி, அவளை அழ வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன? நான் அவளை அழ வைக்கல, அவரை என்ன அழ வச்சிருவா போல. ஆமா, பெட்டு மேல எகிரி எகிரி குதிச்சுக்கிட்டே இருக்காக்கா, அதை குதிக்காத அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா சின்ன பொண்ணு பாப்பாக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் பாக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அழுக. ஆமா, நீங்க அங்க போகவா போறீங்க? ஆமாக்கா, அவரு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருந்து வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரெஸ், அதுக்கப்புறம் பொம்மை, பழம், ஸ்வீட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா என்ன வேணாலும் தெரியல. இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம்க்கா. நீங்களும் வரீங்களா? இப்படி போயிட்டு வந்துருவோம். வசந்தி, உனக்கு விஷயமே தெரியாதா? இங்க வராங்களா எல்லாரும்? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே. வசந்தி, அது இப்பதான் முடிவானது. சின்ன பொண்ணு குழந்தைய உங்க மாமியார் கிட்ட காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளாம். அதனால இங்க கூட்டிட்டு வராலாம். கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே வருவாங்கல்ல, அதான் நானே இங்கே வந்து குழந்தைய பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களே இப்பதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நானு. நீ என்னன்னா கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படியா? சரி சரிக்கா. சரி, அப்பனா அவர்கிட்டயே நான் சொல்லிடுறேன். இன்னொரு நாள் குழந்தைக்கு பூவு பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொடுப்போம். என்ன சொல்றீங்க? ட்ரெஸ் எல்லாம் என்னக்கா சொல்றீங்க? ஆமா வசந்தி, இன்னொரு நாள் போவோம் சரியா? இன்னைக்குதான் வாராங்களா, அப்புறம் என்ன? சரிக்கா. ஆமா, இந்த விஷயம் சின்ன பொண்ணு மாமியாருக்கு தெரியுமா எப்படி? அவங்க அழுதுகிட்டே கிடக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன கதை அது? உங்க மாமியார் கிட்ட சொன்னீங்களா? அது எப்படி வசந்தி சொல்லாம இருப்பேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். என் மாமியார்காரி பேயிருக்கா, பேய் சொல்லுவான்னு நினைக்கேன். அவளே காலை இழுத்துக்கிட்டு போயிட்டு கிடந்தா. என்ன கதைன்னு தெரியல, போய் சேர்ந்தாளான்னு வர தெரியல வசந்தி. என்னக்கா சொல்றீங்க? உங்க மாமியாருக்கு என்னாச்சு? நல்லதானே இருந்தாங்க? அதையும் கேட்க, என் வீட்டுல 2 பெத்து வச்சிருக்கனே, அவளுங்க 2 பேரும் கட்டியில தூங்கிட்டு கிடந்திருக்கு. இது மேல ஏறி உளுண்டையாத சமட்டி கீழே தள்ளி விட்டுருக்காங்க. உளுந்துல இடுப்பெல்லாம் முறிஞ்சிட்டு. ஐயோ, அட பாவமே. நல்லா தான் இருக்கு. இப்ப அவன் முகம் வர நேரம் இல்ல, அதான் சும்மா ஆக்டிங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சொன்ன விஷயத்த சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு சிட்டா பறந்துட்டு பத்துக்கோ. ஆஹா, சரி சரி. சரிக்கா, அப்ப நானும் வீட்டு வாசல்லாம் தூத்து வைக்கேன். குழந்தை வருது பாத்தீங்களா, சுத்த பத்தமா இருக்கணும்ல. சரி வசந்தி, அதை சொல்லிட்டு போலாம் தான் நானே வந்தேன். நானும் போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வரேன் சரியா? சரிங்கக்கா. எம்மா, தம்பி பாப்பா என்ன பார்க்கவே வாரா என்னம்மா? ஆமா, லில்லி பாக்குறதுக்கு தம்பி பாப்பாவே வருது. ஐயா, ஜாலி ஜாலி. சரி வா, நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வருவோம். சரிம்மா, என் செல்லம். சிலத்தாயி உள்ளதான் இருக்கே, வா. ஏடி, என்னடி நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா? உன்னை பார்க்க உன் பேர பையன் உன் வீட்டுக்கே வர போறான், அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கா? என்னக்கோ சொல்றீங்க? ஆமா டீ, ஆமா. மூஞ்சை இப்படி சிச்சா மாதிரி வச்சுக்கோ. உன் பேர பையன் அதுக்கப்புறம் பயந்து எங்க ஓடி இருப்பாரான். ஆச்சு என்ன இப்படி உருன்னு இருக்காளேன்னு சொல்லிட்டு. பஞ்சு கிழவி, என்ன சொல்ற? உண்மையை சொல்லு. உண்மையத்தான் சொல்றேன். சின்ன பொண்ணு அவ குழந்தைய உன்கிட்ட காட்டணும்னு சொல்லி சின்ன துறைய எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வராலாம் சரியா? குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தூக்கி வச்சு கொஞ்சி அவங்க முன்னாடி சண்டையை போடாத, சின்ன பொண்ணை திட்டாத சரியா? நான் எங்கோ திட்டு போறேன், சின்ன பொண்ணு கூட்டிட்டு வராளோ, அவன் நல்லதான் பத்துக்கோ. என்னதான் பண்ணுறது, எல்லாம் என் போதாத நேரம். சரி சரி, இருக்கட்டும். என் பேர பையன் வரானே, கையும் உடல காலும் உடல எனக்கு. ஏட்டி, இந்த விஷயத்த உன் பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கோ. ஆமா, அதுக்கப்புறம் உன் பொண்ணு வீட்டுக்குள்ள விட மாட்டா, அதுக்கு ஒரு சண்டையை போடுவா. என்ன விஷயம் இந்த கிழவி எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றா? இங்க பாருடி, சின்ன பொண்ணு நல்ல மனசு வச்சு குழந்தைய இங்க தூக்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்கா. அதை விட்டுட்டு நீ கெடுத்து வச்சுக்காத. ஆமா, சொல்லிட்டேன். ஏக்கோ, அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா. அப்படி சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவளே சண்டை போட்டுருவேன். அவன் மாமியார் வீட்டுக்கு போன்னு நானும் விரட்டி விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. என் பேரனும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுக்கோ. ஏ கிழவி, என்னையே என் மாமியார் வீட்டுக்கு விரட்டுவேன்னு சொல்றா? உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு. நம்ம அம்மையே சும்மா இருந்தா கூட இந்த பஞ்சு சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே. இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட வேண்டியதுதான். ஏட்டி, அதை முதல்ல செய். இப்பதான் உனக்கு நல்ல புத்தி வந்திருக்குன்னு நினைக்கேன். ஆமா, இப்படியே இருந்தா சரி. இங்க நீ வாங்கனே, அங்க நீ வாங்க, மாறி மாறி ஜிங்சாங் அடிக்காம இருந்தா சரிதான் செல்லத்தாயி. ஏக்கோ, அது என் பிள்ளைய ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாலக்கா. அது மனசு கேட்காம இப்படி பண்ணிட்டேங்க்கா. மத்தபடி எனக்கு எதுவும் கோவம்லாம் இல்லை பார்த்துக்கோ. ஆமா. என்னது, உனக்கு கோவம் இல்லையா? உன்னை நம்பில எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எட்டி கிளவி, உனக்கு இருக்குடி. இந்த பஞ்ச முதல்ல காலி பண்ணணும். எட்டி, உன் முக பின்னாடி தான் நிக்கா, பாத்துட்டா கிளவி. எம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எட்டி, உனக்கு விஷயம் தெரியுமா? குழந்தைய தூக்கிட்டு சின்ன பொண்ணுங்க வாராலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடணுமோ? இங்க பாத்தியாடி, உன் மொதன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தல, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு. கஞ்சி கிளவி, உன்னாலதான் எல்லாம். என் அம்மா சும்மா வீட்டுலதான் கிடக்கா. நீதான் அதையும் இதையும் வந்து சொல்லி கொடுத்து என் அம்மா மனசுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கவ. போதும், நிறுத்துடி. எம்மா, என்ன?
என்ன நானும் போனா போதுன்னு இருந்தா சும்மானே என்கிட்ட என் முகம் வரக்கூடாது, என் மருமகம் வரக்கூடாது, என் பேர பிள்ளையே வரக்கூடாதுன்னு சொல்ற. நீ இந்த வீட்டுல இனி இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஏம்மா நீ பஞ்சு கிளவி, அந்த ரூம்ல ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டி எடுத்துட்டு அப்பா. போற பக்க பார்த்தா இவளுங்களுக்கு நம்ம வேலைக்காரியெல்லாம் ஆயிடுவோம் போல. பின்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். செல்லத்தையி, இந்தா இந்தா இதை எடுத்துக்கிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போற வழிய பாரு. எம்மா என்னம்மா சொல்றா? எம்மா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காண்டி தானே இங்க வந்திருக்கேன். நீயே இப்படி போச்சோன்னா எப்படி? அப்ப இனி வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். என் பேர பிள்ளை வந்துட்டு போற வரைக்கும் சொல்லிட்டேன். இல்லைன்னா நீ இங்க இருந்து முதல்ல கிளம்புற வழிய பாரு சொல்லிட்டேன். சரி, அமைதியே இருக்கேன். இட்டி செல்லத்தாயி அவ உள்ள போறா. சரி போன போட்டம் உடுக்கோ. அவளுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா சொல்லுங்க. நீ திருந்தவே மாட்டே செல்லத்தாயி. சரி உன் பிள்ளையும் மருமகளும் குழந்தையும் வந்தா சொல்றேன். சரி நான் கிளம்புறேன். இவளுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. என் யாரு பிள்ளை வேற வரான். வீட்டுல ஒரு 5 பவுன் செயின் இருக்கு பார்த்துக்கோ. அவனுக்கு நீ எதுவுமே செய்யலையே. அந்த செயினையும் என் வீட்டுக்காரரோட செயின் பத்திரமா இத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அவனுக்கு கொடுப்போம். என் வீட்டுக்காரர் தான் வந்து பிறந்திருக்காரு. என் பேர பிள்ளை வரான்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு எனக்கு.